வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது கள்ளர் ஆதிதிராவிடர் அரசு பள்ளி பெயர் மாற்றும் விவகாரம். பெயரை மாற்றினால் மட்டும் ஜாதி ஒழிப்பு சாத்தியமா? முன்னாள் நீதியரசர் சந்துரு அறிக்கையின் சாதக பாதகம் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று பல்வேறு தரப்பிலும் இன்று ஒரு செய்திகள் பரவியதை பார்க்க முடியுது. பல மீடியாக்களிலும் பரவியிருந்தது. அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதையும் அரசு மேற்கொள்ளவில்லை. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இதற்காக அதிமுக சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் திமுக அரசை எதிர்த்து போராட்டம். அதாவது 3 மாவட்டங்கள் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களிலும் இதற்கான போராட்டங்கள் நாளை நடைபெறும் என்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அரசு சார்பாக ஒரு சிறுபான்மை நலத்துறை சார்பாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பாக இந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற எந்த நடவடிக்கையும் இல்லை என்று. இன்னும் கூட அந்த போராட்டம் நடைபெறுமா, நாளை நடக்குமா, எதை முன்வைத்து நடைபெறும் என்ற கேள்வியை நம்ம அதிமுக சார்பாக பேச வந்திருக்கும் விருந்தினரிடம் கேட்க வேண்டும். இவ்வாறாக இதற்கு ஒரு முன்னோடியாக இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கையில் அந்த கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தது. அதாவது இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், இது போன்ற ஆதிதிராவிடர் பள்ளிகள், அதில் ஜாதி பெயரை நீக்க வேண்டும். அதுபோன்று மாணவர்கள் கைகளில் வண்ண கயிறுகள் கட்டுவதையும் நெற்றியில் திலகம் அணிவதையும் தடுக்க வேண்டும் என்பது போன்ற அவருடைய அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. ஏனென்றால் நாங்குநேரியில் நமக்கு தெரியும், அந்த ஒரு மாணவனுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு, ஒரு மாணவன் வீட்டிற்குள் புகுந்து அவனை காயப்படுத்திய அந்த சம்பவத்திற்கு பிறகு இது ஒரு மிகவும் அதிக பேசுபொருளாக இருந்து நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு, அந்த தனிநபர் ஆணையம், அது அளித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு விவகாரமானது தற்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் தெளிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த விஷயங்கள், அந்த ஆதிதிராவிடர், அதே போன்று கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், இவை இருப்பதால் தான் இந்த சாதி பிரச்சனைகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் அனைவர் மத்தியிலும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் ஜாதி பெயர்கள் பின்னோட்டு இருப்பதை ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் நீக்கிவிட்டோம். இருந்தபோதும் கூட ஜாதி பெயரை பின்னோட்டு வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட ஜாதி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இங்கு ஜாதி சண்டைகள் நடைபெறுகிறது என்ற ஒரு கருத்தும் கூட நிலவி வருகிறது. எனவே இவற்றை தடுப்பதற்கு ஒரு உண்மையான காரணம் என்ன, அதன் வழிமுறை என்ன என்பது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக அதிமுகவின் திரு பொதிகை சாரதி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்ததாக மூத்த கல்வியாளர் திரு முருகையன் பக்ரிசாமி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். உங்கள் கல்வியாளர் உங்கள்கிட்ட துவங்கலான் இருக்கேன் சார். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு பேச்சுக்கள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. இந்த கள்ளர் ஆதிதிராவிடர் இது போன்ற அந்த பள்ளிகளில் அந்த பெயர்கள் நீக்கப்பட வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் பள்ளி கல்வித்துறையுடன் அது இணைக்கப்பட வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை? இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர்கள் நேற்றே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பற்றி என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையிலே நியமிக்கப்பட்ட குழு ஒரு 600 பக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்திலே சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது, அது மாதிரி சாதி பாலியல் வன்முறைகளை தடுக்கும் வகையில் அந்த நன்கொடை கொடுத்தவர்கள் பெயரிலே கூட சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது, இந்த சாதி வன்மம் ஒழிக்கப்பட வேண்டும், புதிதாக தொடங்கப்படுகிற பள்ளிகளுக்கு ஜாதி பெயரை வைத்து ஆரம்பித்தால் அதற்கு அனுமதிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட், அந்த பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதியிலேருந்து ஒரு அந்த முதன்மை கல்வி அலுவலர்கள்லாம் வரக்கூடாதுன்ற போன்ற விஷயம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை, திண்டுக்கல், தேனி, இப்போ நீங்கள் சொன்னீங்க, அங்கே கிட்டத்தட்ட 292 இந்த கள்ளர் பள்ளிகள் இருக்கின்றன. அது என்ன நோக்கத்தில் சொல்லியிருக்காருங்கிறதையும் முன்னாடி சொல்கிறேன். ஒரு பகுதியில் ஒரு ஜாதியைச் சேர்ந்த பெரும்பான்மையான ஆசிரியர்கள் இருந்தால் பரவலாக்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் இப்போ சப்போஸ் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும், பழங்குடியினராக இருந்தாலும், பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும், அது ஒரு பகுதியில் குவிந்து இந்த இடத்துல போனீங்கன்னா
ஒரே தாழ்த்தப்பட்ட ஆசிரியர்களாக இருப்பார்கள், இந்த இடத்துல போனால் பின்தங்கிய வகுப்பு ஆசிரியர்களாக இருப்பார்கள் என்று இல்லாமல், அப்படி இருக்கிற போது அந்த ஒரு பெரிய கூட்டம் என்கிற போது அதுக்கு ஒரு வலிமை தேடி விடுகிறார்கள், அதுக்கு பரவலாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னதாக இன்றைக்கு கல்வி அமைச்சர் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்கார்கள் என்று சொன்னால், அதாவது இப்படி ஒரு நீதிபதி சந்திர அவர்கள் பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள், இந்த மாதிரி கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள், இந்த பள்ளிகளை அரசு பள்ளிகள் என்று பெயர் மாற்றம் செய்யலாமா என்பது குறித்து கருத்து கேட்பு நடத்தி அந்த கருத்துக்களை முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறோம். அந்த பரிசீலனை செய்து முடிவு பிறக்கவில்லை என்று நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். நான் நம்முடைய சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெளிவாக அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்குள்ளாக இன்றைக்கு போராட்டத்தையும் நாளை அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்க, போன பெண் குழந்தைகள் எல்லாம் வாதிடுகிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா, ஒரு அரசியல் இப்போ போராட்டம் செய்பவர்களோடு மாணவிகள் வாதிடுகிறார்கள் என்ற பொருண்மைக்கு தாண்டி நான் வேறு மாதிரி பார்க்குறேன். இந்த பள்ளி பிள்ளைகள் கூட இந்த ஜாதியை நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு வன்முறையோ போராட்டமோ வேண்டாம் என்று சொல்வதைப் போல அவர்கள் பதில் சொல்வதை பார்த்தால், இந்த இளம் தலைமுறையிடையே இந்த சாதியை விதைக்கக்கூடாது. சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்த்தி உயர்ச்சி சொல்லல் பாவம் இன்னும் பாரதியார் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம சென்னை மாநகராட்சியில் எப்போ நம்முடைய பெயர் பலகைகள் எல்லாம் சாதி பெயரை நீக்கணும், எல்லாத்துலேயும் சாதி பெயரை செட்டியார் ஆசாரி நாடார் குண்டுங்க என்பதெல்லாம் நீக்கி விட்டு பெயர் பலகைகளில் சாதியை நீக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு பாருங்கள், சென்னை மாநகராட்சி பள்ளிகள். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளை எங்கே படிக்குது, பத்மசாஸ்திரத்தில் படிக்குது, உங்கள் பிள்ளை எங்கே படிக்குது, அது நிர்மலா கான்வென்ட்டில் படிக்குது, உங்கள் பிள்ளை எங்கே படிக்குது, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்குதுன்னா உடனே கார்ப்பரேஷன் ஸ்கூலா அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி மாநகராட்சி பள்ளிகள் எவ்வளவு தரம் உயர்த்தி, எவ்வளவு கட்டிட வசதிகளோடு, எவ்வளோ ஸ்மார்ட் கிளாஸோடு இன்றைக்கு எத்தனை பள்ளிகள் 100% விழுக்காடு தேர்ச்சியை காட்டி வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிற மாணவர்கள் கூட மாநகராட்சி. அப்போ என்ன பண்ணாங்க, மாநகராட்சி பள்ளிகளுடைய பெயரை எல்லாம் மாற்றி சென்னை பள்ளிகள்னு வச்சாங்க. அன்றைக்கு அதை வரவேற்றோம். மாநகராட்சி பள்ளிகள் என்ற பெயரை சென்னை பள்ளிகள் என்று பெயர் வைக்கிற போது நம்ம வரவேற்கிறோம். ஏன் வரவேற்கிறோம், இந்த மாநகராட்சிங்கிற அந்த பெயரை வச்சுக்கிட்டு ஒருத்தனை இழிவாக பார்க்கக்கூடாது. இந்த சமத்துவம் என்பது எங்கே, அதனால தான் சீருடை, காமராஜர் அறிமுகம் பண்ண சீருடையது சமத்துவம். ஏன் சத்துணவு சமத்துவம், ஏன் சுதந்திர தினத்துக்கு சமபந்தி சமத்துவம். ஆகவே ஒரு சாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சாதி பெயர்களை இன்னும் கட்டிக்கொண்டு அழக்கூடாது என்பது சந்திரவா சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தான் உங்களுடைய பாயிண்ட், என்னுடைய கருத்து. இப்போ இந்த தவறில்லை, ஆனால் அவங்க இந்த நோக்கத்துக்காக ஒரு கண்டிஷன் இல்ல, இந்த விஷயங்கள் எதற்காக கொண்டு வர, கல்வி அறிவை மேம்படுத்தணும். சந்திரு சொன்னது அத்தனையும் பண்ணணும். என்ன பாதிப்புன்னு கேட்கறாங்க, என்ன பாதிப்பு, எப்படி இந்த பள்ளிகள் எல்லாம் அரசு பள்ளிகள் என்று சொன்னால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று கேட்டால் அதற்கு பதிலாக எங்கள் ஜாதியை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு 20% வேலை கிடைக்குது, 80% பிற ஆசிரியர்கள் இங்கே வர்றாங்க, 20% எங்களுக்கு கிடைக்குது, அது இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகள் என்று மாற்றும் போது இந்த பிரிவினருக்கு 20 விழுக்காடு ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்யுது. அதே போல இந்த பள்ளிகளுடைய வளர்ச்சி நிதி இன்றைக்கு எப்படி கொடுக்குறாங்களோ இதை விட கூட அதிகமாக கொடுக்கட்டும், இதை கேட்கட்டும். இந்த பள்ளிகளுடைய வளர்ச்சி நிதிக்கு இன்னும் இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குங்க. இந்த விடுதிகள், இத்தனை விடுதிகள் இருக்கு, விடுதிகளுக்கான மாணவர்களுக்கான அந்த நல்ல கட்டமைப்பை உருவாக்குங்கள். ஆசிரியர்களுக்கு 20, அது கூட சொல்லியிருக்காரு பாருங்களேன், ஆசிரியர் பதவி உயர்வு முன்னுரிமை சரி செய்வதற்காக இருவர் குழுவை நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். அது பெரிய ஒரு, அதாவது இவர்களுக்குள்ள யாராருக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுக்கணும், யாராருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா பள்ளியினுடைய பெயரை சாதி வேண்டாம், அரசு பள்ளிகள் மாற்றுங்க என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ திரு பொதிகை சாரதி சார், இப்போ அதிமுக சார்பாக நீங்கள் சொல்லும் பொழுது இதை விடுதிகளையும் பள்ளிகளையும் முடக்க முயற்சி அப்படின்னு, இவங்க பள்ளி கல்வித்துறை இது இப்போ அதுவும் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் கூட இதை மாற்றி பள்ளி கல்வித்துறையின் கீழே தான் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்க தான் போகுது. அந்த பேர் தான் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இப்போ அறிவிப்பும் வந்துருச்சு, நாளைக்கு கண்டிப்பாக போராட்டம் நடக்குமா? முதல்ல வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி சாதிகள் இல்லையடி பாப்பா, பாரதியார் மொழி தான் நமக்கு ஞாபகம் வருது.
கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்விக்காக எவ்வளோ பாடுபட்டார்ன்றது அனைவருக்கும் தெரியும். அவரோட வழியில் தான் இன்றைக்கி கல்விகளே வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் பின் வந்த முதல்வர்கள் எல்லாருமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதை இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்க்க போனீங்கன்னா, சில இடத்துல கையில் கட்டுற கயிறுக்கு ஒரு சமூகம் சார்ந்தவர்கள், இன்னொரு இப்போ ஒரு கருப்பு கயிறு ஒரு சிகப்பு கயிறு கட்டுறாங்கன்னா அது ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, இன்னொன்று வெள்ளை கயிறு மஞ்சள் கயிறு கட்டுறாங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க சொல்லிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. ஆரம்பம் இதை வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்வி சான்றிதழில் கூட சாதிகள் கேட்டு தான் நம்ம பண்ணுறாங்க. சார் இடஒதுக்கீடுக்கு பண்ணுறது வேறு வர பண்ணுறாங்க. இடஒதுக்கீடு அதுவே இன்றைக்கி நீதிமன்றத்தில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதே பங்கீடு தான். சாதிக்கு வந்து எத்தனை பங்கீடு ஒதுக்கணும். நீங்கள் அவசரமாக அறிவிச்சிங்க, அதை உள்ஒதுக்கீடு நீங்கள் அப்புறம் கடைசியில் இல்லைன்றாங்க. இல்லை, நாங்கள் இல்லைன்னு சொல்லிங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து திருப்பி வந்து அது பிரச்சனை ஓட்டுக்காக பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரியான பிரச்சனை இப்படிலாம் கிடையாதுங்க. நாங்கள் இன்னொன்று அப்போ நீங்கள் ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பு வந்து சரியாக இருக்குமா அல்லது நடைமுறைப்படுத்தப்படுமா என்று ஒரு கேள்வியை தென் மாநிலங்களையும் மாவட்டங்களே எழுப்பியிருந்தார். எப்போ எழுப்பினார்? இப்போ எடப்பாடி அவர்கள் அறிவித்த அதே காலகட்டத்தில் ஓபிஎஸ் அன்றைய காலகட்டத்தில் நான் இருக்கேன். அவங்க வந்து இருக்கும் பொழுது அப்போ கூட தானே இருக்கார். ஈவினிங் தான் அறிவிக்க போகிறாங்க, கூட தான் இருக்கார். காலையில் ஒரு வாட்டி அஸ்ஸாம் செகண்டரியில் போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு எடப்பாடி அண்ணன். அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை நீங்கள் தடை நிறுத்தணும்னு நினச்சிருந்தா மறுபடியும் நீங்கள் அதை வலியுறுத்திருக்கலாமே, பண்ணலையே அவர். ஆனால் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், நான் வலியுறுத்தினேன்றாரு. எத்தனை எனக்கு வெளிநாட்டுக்கு தொலைபேசியிலேருந்து அழைப்புகள் வந்தது. சார் நீங்கள் துணை முதல்வர்கிட்ட இருக்கீங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்கிட்ட இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்களா, இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படலாம் என்கிட்ட பேசினாங்க. அதுக்கான ரெக்கார்டிங்லாம் எங்கள் மொபைலில் இன்னும் கூட இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சாதிகளை வந்து அரசியல் செய்யணுன்றது சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது நிறைய நம்ம திமுகலையும் நிறைய பார்க்கலாம், அதிமுகலையும் பார்க்கலாம், எல்லா கட்சியிலையும். அதாவதுங்க ஒரு நம்ம ரகுவரன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், இந்த சேர் வந்து 4 சாதி சார்ந்ததுன்னு. ஸோ இது எப்படி பார்க்கணுன்னா, அதாவதுங்க அவங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க, முடக்கிடாதீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு என்ன காரணம் சார்? அவங்க முடக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லலை, அப்படியே பேர் தான் ஜஸ்ட் அவங்க வந்து அந்த பள்ளி கல்வித்துறையில் இணைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு தான் இருக்குது. அதை பற்றி சார் சொன்ன மாதிரி ஒரு கருத்து கேட்போம், அது மாதிரி தான் இருக்குது தவிர யாரும் முடக்க பற்றி அதுவுமே பேசவே இல்லையே. இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துறதுக்கான நோக்கம் என்ன? இல்லை, எல்லாத்தையும் நம்ம போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது இல்லை, கொண்டு வராங்க அப்படியே நிறுத்திடுவாங்க. நாம் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நாளைக்கு அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் அவர்கள் தலைமையில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, முயற்சி செய்தால் எதையும் மாற்றலாம். சரி, முயற்சி பண்ணணும், அரசு முயற்சி பண்ணணும். அது பண்ணுறது தெரியல, பார்ப்போம். இல்லை, இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த பள்ளி கல்வித்துறைக்கு மாற்றுறதுனால இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளோ அல்லது வேறு அவங்க இப்போ பண்ணக்கூடியதோ ஏதாவது கிடைக்காமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை அதுக்கான ஒரு போராட்டமாக இருக்குமா? என்ன ரீசன்னால தான் நான் கேட்குறேன். ரீசன் இதுதான், அனைவரும் சமம்ன்றதை பண்ணணும், இதுக்கு தான் போராடுறோம். அதை தான் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் தலைமையில் போராட்டங்கள் நடத்த நாளைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே சார். இல்லை சார், அதான் சார், இப்போ இதில் வந்து அரசியல் கிடையாது, எல்லாமே ஒன்றா இருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகே ஓகே. அவங்க கள்ளர் சீரமைப்பு அந்த ஒரு அம்மா கூட அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வரலாற்று தளத்தை அழிப்பதாக இருக்கிறது, அதோடு மட்டுமல்ல வேலைவாய்ப்பில் கல்வி தளத்தில் எங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாதிக்கப்படுகிறது என்று சொல்கிற போது அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் அரசு உறுதியளித்தால் அரசு பள்ளிகள் என்று மாற்றி விடலாமா என்ற ஒரு கேள்வியை திருப்பி கேட்டால் அது பதில் வந்துடும், என்ன பதில் என்பது. ஆகவே இந்த சாதி பெயரை வைத்துக்கொண்டு இப்போ நான் படித்த பள்ளிக்கூடம் ஒரு காலத்தில் 5வது வரைக்கும் நான் வேணுகோபாலசாமி உடையார் நடுநிலைப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். உடையார் தான் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சார். இப்போ அவரே வந்து உடையாருங்கிற பேர் எடுத்துட்டார், ஜாதி வேண்டாம், வேணுகோபாலசாமி நடுநிலைப்பள்ளி. ஒன்றும் தவறு இல்லை, படிப்பு தான், வேலை வாய்ப்பு தான், சலுகை தான், ஒதுக்கீட்டு நிதி தான். ஆனால்
பெயர் மட்டும் மாற்றப்படும் என்பதை எதிர்த்து போராடுவது என்றால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, பின்னணி என்ன? அப்போ அங்கே ஜாதி அரசியலா, வாக்கு வங்கி அரசியலா என்ற ஒரு கேள்வி அங்கே வந்துடுது. இதுதான் நான் சிந்திக்கிறேன். அப்படி ஓகே, இல்லை இப்போ அதான் இப்போ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களே சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, இல்லை நான் பொதுவாக கேட்குறேன், இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறையோட இணைக்கும் பொழுது அது மற்ற பள்ளிகளுக்கு உண்டான அந்த சட்டத்திட்டங்களுக்கு தான் உட்பட்டு வருமா, இல்லை அதற்கான ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ்? இப்போ நம்ம இடஒதுக்கீடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அது பெரிய, அதுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு கிரெடிட் போகணும்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் போகணும். 69 விழுக்காடு கலைஞர் 50 கொண்டாந்தாரு, அதை 69 ஆக்குனது அம்மையார் தான். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இன்றைக்கும் தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு கல்லர் சீர்மரபினர்னு வச்சுங்க, உங்களை எம்பிசிங்கிறோம், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்ங்கிறோம். அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களை எஸ்சி எஸ்டி என்று சொல்கிறோம். ஆகவே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சலுகை அளிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பிலே அவர்களுக்கான 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்டுவான இடஒதுக்கீடு என்பது இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் அதையும் மீறி எக்ஸம்ஷனலாக விதிவிலக்காக எங்களுக்கு 20% ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக தேனி, திண்டுக்கல், மதுரை பகுதியில் உள்ள கல்லர் பள்ளிகளில் அரசு பள்ளிகளாக மாறினாலும் 20 விழுக்காடு ஆசிரியர்கள் கல்லர் மரபிலிருந்து நியமனம் செய்யப்படுவார்கள். சொல்யூஷன் தான், தீர்வு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு இங்கே உள்ளவங்கலாம் வாக்கு எனக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அங்கே போய் போராடக்கூடாது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். நமது இணையம் வழியாக நம்முடன் இணையும் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்கள் சார். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ரங்கநாதன், அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கையின் பேர்ல இந்த சர்ச்சை இப்போ வந்திருக்கு. அது அதிமுக அரசியலாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுல 2 கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இப்ப தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வஉசி கல்லூரி, இது அரசு உதவி பெறுகிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எல்லாம் கிடைக்கிற கல்லூரி. அதே மாதிரி பள்ளிகள் இப்ப எங்க ஊருக்கு பக்கத்திலே கூட பாத்தீங்கன்னா இந்து சரஸ்வதி வித்யாலயான்னு இருக்கு. அதுக்கு அடுத்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் தொடக்க பள்ளின்னு இருக்கு. இதுல இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்து சரஸ்வதி வித்யாலயாங்கிற பள்ளியில வந்து திருநீர் வச்சு போவாங்க, இந்த குழந்தைகள் போகும். இன்னொரு பள்ளியில பக்கத்துல இருக்கிற சர்வைட் ஸ்கூல் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஆசிரியர்களோ நிர்வாகமோ கூட பொட்டு வைக்கிறது, அதாவது திருநீர் வைக்கிறது எல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. இப்படி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு வகையான பழக்க வழக்கங்கள் நிறைய நீண்ட நாளா இருக்கு. இதுல ஐயா வஉசியினுடைய பேர்ல கல்லூரி இருக்கு, பள்ளிகள் இருக்கு. ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் பேர்ல கல்லூரி இருக்கு, பள்ளி இருக்கு. அதே போலயே ஐயா கக்கன் அவர்கள் பேர்லயும் கல்லூரி இருக்கு. ஆனா இதுல கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய கல்லூரி கூட சென்னையில புகழ்பெற்ற கல்லூரிகள்லாம் இருக்கு. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்னு சொல்லி கல்லூரி மற்றும் பள்ளி வந்து பாளையங்கோட்டையில புகழ்பெற்றது, தென்னாட்டினுடைய யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய தென்னாட்டு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி இருக்கு. இப்போ இதுல ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையே அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீரமைப்பு அப்படிங்கிற பெயர்ல நாம இல்லாத ஒரு சங்கடத்தை உண்டாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு முன்னால பேசிய நண்பர்கள் என்ன பேசுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிடல. அதனால தேனி, திண்டுக்கல் அந்த பகுதியில, சிவகங்கை இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கல்லர், மறவர், அகமுடையார்னு சொல்லி தேவர் முக்குளத்தோர் சமூகத்துல கூட 3 பிரிவு இருக்கு. கல்லர், மறவர், அகமுடையார்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்கள், ஹலோ சொல்லுங்க சார். தொடர்ந்து பேசுங்க. அதாவது கல்லர், மறவர், அகமுடையார் இருக்காங்க. இந்த 3ஐயும் உள்ளடக்கி கல்லர் சீரமைப்பு பள்ளி அப்படின்னு சொல்லி, கல்லர் ஒரு காலத்துல கல்லர் சமூகம்லாம் வந்து எப்படின்னு கேட்டா, இரவு நேரத்துல காவல் நிலையத்துல கையெழுத்து போடணும், இரவு நேரத்துல காவல் நிலையத்திலேயே படுத்திருக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு காலங்களில் சட்டங்கள் இருந்தது. அதையெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த
கல்லர் இன்னும் கூட கேட்டீங்கன்னா சார், இந்த குற்ற பரம்பரை சட்டம் அது போன்றது. அதான் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்தந்த சமூகங்கள்ல இருக்கிற தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்ட விதை இருப்பாருங்க, கல்விக்காக போட்ட விதை. அந்த விதையினுடைய கல்வியினுடைய மகத்துவத்தை பெருந்தலைவர் காமராஜர் தான் உயர்த்தினாங்க. பெருந்தலைவர் காமராஜரை நினைக்காமல், பெருந்தலைவர் காமராஜரை புகழ்ந்து பேசாமல் நம்ம கடந்து போறதுங்கிறது அது நியாயம் இல்லை. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் தான் கல்வி தந்தை, கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிறத பேரு. அதனால அந்த உணர்ந்த காரணத்தாலதான் ஐயா பசும்பொன் தேவரை கொண்டாடக்கூடிய அந்த சமூகத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து தேவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவு அறக்கட்டளை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதன் பேர்ல ஒரு பள்ளிக்கூடம், அதன் பேர்ல ஒரு கல்லூரி. ஐயா வஉசியை கொண்டாடக்கூடியவங்க வஉசியினுடைய பேர்ல கல்லூரி பள்ளி. நீங்க வந்து இப்ப இப்படியே தொடர்றதுனால இந்த பிரச்சனை இல்லைன்னு தான் உங்களுடைய என்ன இருக்கு? அதுக்கும் நாங்குநேரி சம்பவத்தையும் நாம ஒண்ணுக்கொண்டு முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்குநேரில ஒரு பள்ளி மாணவனை வந்து வீடு புகுந்து தாக்கியதை மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. அது என்னன்னு சரி, அப்போ நீங்க வந்து அவரோட சந்திர அவர்களோட அறிக்கைப்படி அந்த கயிறு கட்டுறது, திலகம் கலரா அந்த வண்ணத்துல திலகம் வைக்கிறது, இதெல்லாம் அவர் வந்து கூடாதுன்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் நான் இன்னொரு விஷயம், நான் இன்னொன்னு தினசரி நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. கடந்த 30 ஆண்டுகள் எனக்கு நினைவு தெரிய ஒரு 30 ஆண்டுகள் தினசரி நான் வந்து காக்காவுக்கு, அதாவது என்னுடைய முன்னோர்கள் என்று நான் நினைக்கிறேன், காக்கைக்கு சாதம் வைத்து விட்டு துளசி மாடத்தில் தண்ணீர் ஊற்றி அதை சுற்றி கும்பிட்டு சுலோகங்கள் சொல்லி நான் வந்து வணங்கிட்டு வெளியே வர்றது நான் கடைபிடிக்கிற நம்பிக்கை, கடைபிடிக்கிற மரபு. இதுல நாம ஏன் போட்டு தலையிடணும்? நீங்க இல்ல சார் நான் கேட்கிற கேள்வி வேற. அந்த யாருமே தலையிடல. இப்போ அந்த கயிறு அப்படின்னு இருக்க அதுலயும் அந்த வண்ண திலகங்கள் மூலமாகவும் இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்றது அவர் அடையாளப்படுத்துது. இப்போ நீங்க நமக்கு தெரியும், நான் தென் மாவட்டத்தில் வந்து கல்லூரிகள்லயோ பள்ளிகள்லயோ போகும்போதே வந்து இதை அடையாளத்தை பார்த்து அவங்கவுங்க அந்த குரூப்பா பிரியிற இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தடுக்க முடியும் இல்லையா குறைந்தபட்ச மாணவர்கள் மத்தியில? அண்ணா அனுமதிச்சீங்கன்னா ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய சகோதரிகள் படிக்கிற இடங்கள்ல வந்து அவங்க ஹிஜாப் போட்டு தான் வராங்க இன்னைக்கும். அந்த பள்ளி குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது கல்லூரியில படிக்கிற மாணவிகளாக இருக்கட்டும், அதனால ஒண்ணு இப்ப சர்ச்சைகள் இல்லை. நீங்க ஒரே ஒரு செய்தி, நான் 13 முறை சிறைச்சாலைக்கு போயிருக்கேன். சிறையில போன உடனே அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்குள்ள ஜாதி பார்த்து பிரிச்சிருவாங்க. அரை மணி நேரத்துக்குள்ள. நான் வந்து அரசியல் கைதியா போயிருக்கேன். அரசியல் கைதியா போயிருக்கும் போது நம்ம வேதனைப்பட்டிருக்கோம். ஆனா சிறைச்சாலை என்பது சீர்திருத்தம் செய்யக்கூடிய இடம். அங்க பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ள அவங்கவுங்க ஜாதி தலைவர்கள், ஜாதியை சார்ந்த பெருங்குற்றம் செய்தவர்கள் அவங்க எல்லாம் அடைபட்டிருக்கிற இடத்துல இவங்க எல்லாம் போய் நீ என்ன குற்றத்துல வந்திருக்க, என்ன ஜாதி, எந்த ஊரு அப்படிலாம் கேட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க. இது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைமை. இன்னொன்னு, நீங்க சீர்திருத்தம்னு சொல்லி சீர்திருத்தம் பேசுற நாம முதல்ல பள்ளிக்கூடத்துல சேரும் போதே நான் வந்து இந்த ஜாதி, இந்து, நன்குடி வெள்ளாளர், இந்து அந்த சமூகம். சார் ஓகே நீங்க சொல்ல புரியுது சார். அது குறைந்தபட்சம் வந்து அது அரசு ஏடுகள்லயும் அது ஆவணங்கள்ல, அதாவது பள்ளி ஆவணங்கள்ல இருக்கும். இப்போ அதை தான் சொல்றாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குற பசங்களுடைய பெயர்களை கூட நீங்க வெளியில சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்கனாலே யார் வாங்குவாங்க, என்ன ஜாதின்றது மற்ற மாணவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுடைய விவரங்கள் கூட வெளியே தெரியக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் இது இடஒதுக்கீட்டுக்காக அது பயன்படுத்தப்படுது. அவங்களுக்கு காலங்காலமாக மறுக்கப்பட்ட உரிமைகள் பெறுவதற்காக அந்த இடஒதுக்கீட்டுக்காக அந்த ஜாதி கேட்கப்படுது. அதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். வெளியே தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனைகள் வருது. இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த சந்துரு அவர்களே அந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. அண்ணா, நம்ம விவாதத்துக்கு பேசிடலாம். விவாதம் நடத்துவதற்காக இந்த அந்த தொலைக்காட்சி விவாதத்துல வந்து நீதியரசர் சந்துரு வந்து தெரியாமல அந்த அறிக்கை கொடுத்திருக்காரு. விவாதத்துக்காக பேசலாம் நீங்க சொல்றீங்க. கேளுங்க நீங்க, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஐயா பெரியார் வந்து பெரியாருடைய கொள்கையை வந்து பேசக்கூடியவர்கள் அல்லது டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை பேசக்கூடியவர்களே கூட அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். பெரியாரை வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் ஆக்கிட்டாங்க சார். பெரியார் வந்து ஈவே ராமசாமியா இருந்தவரை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆக்கிட்டாங்க. அண்ணாவை அண்ணாதுரை முதலியார் ஆக்கியாச்சு. இதனால நீங்க ஒண்ணு கேளுங்க, இதனால எல்லாம் ஒரு பெரிய சீரமைப்பை கொண்டு வந்துட முடியாது. நார்த் இந்தியாவில் நம்ம கேட்க வேண்டாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அது உட்பட பல பேர் நம்ம வந்து சொல்லலாம்.
மோடின்றதே வந்து ஒரு ஜாதியோடைய பெயர் தான். அண்ணன் லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு, அதுக்கு பிறகு முலாயம் சிங் யாதவ் இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் உடனடியாக மாற்ற வேண்டிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. சிறப்பு. இதை மாத்துறதுக்கு என்னதான் முன்னெடுப்பு, ஒரு முன்னெடுப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை சொல்றாங்க. ஆனா இதனால மாற போறது இல்லை அப்படின்னு சொன்னா, இதை மாத்துறதுக்கு வேற நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, இல்ல மாத்துறதுக்கான முயற்சிகள் என்ன எடுக்கலாம்? நீங்க தான் சொல்றீங்க நாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றோம், எல்லாருக்கும் பொதுவான சட்டம்னு சொல்றோம். உடனே அதே அப்பா அது நாட்டுல பெரிய புயலும் பூகம்பும் சார், அதுவே நீங்க சொல்றது எல்லாம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு சார். இப்போ பர்தா அணிஞ்சிட்டு போறது வந்து அது ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஒரு சமூக அமைப்பினர் போட்டு போறாங்க. ஆனா இது ஒரே மதத்துல வேற வேற சாதி பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா, அதுக்காக தானே இதை தடை செய்யணும்னு சொல்றாங்க. நீங்க அதை இதை கம்பேர் பண்றதே தப்புன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேளுங்க, ஹிஜாப் அணிஞ்சிட்டு அந்த பர்தா அணிஞ்சிட்டு போற சகோதரிகளுக்கு என்ன உரிமை இருக்கோ அது மாதிரி விபூதி வைக்கிறவனுக்கு அதுல இந்து சமூக இல்ல கேளுங்க, இந்து சமூகத்துல கூட நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல வந்து வடகலை தென்கலைன்னு சொல்லி அது ஒரு பிரிவு. அதாவது சைவமும் வைணவமும் இருக்கு. வைணவத்திலே பாத்தீங்கன்னா வடகலை தென்கலை இருக்கு. ஒருத்தர் வந்து ஒத்த நாமம் போடுவாங்க, ஒருத்தர் 3 நாமம் போடுவாங்க, ஒருத்தர் விபூதி வைப்பாங்க. விபூதி வைக்கிறவங்க சைவம், ஒத்த நாமம் போடுறவங்க 3 நாமம் போடுறவங்க, இப்படி எல்லாம் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீண்ட காலம் கடைபிடிக்கிற மரபுகளை நாம் மாற்றி அதன் மூலமாக ஒரு புதிய சர்ச்சைகளை ஏற்படுத்துறதை விட நாம இதை படிப்படியா இதை மாற்றுவதற்கான முயற்சிகளை, ஒருவேளை இதை மாத்தினா சாதி எல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, இன்னும் ஒண்ணும் கேட்டீங்கன்னா நான் வரேன் சார். மறுபடியும் நம்ம ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு ஜாதி ஒழிப்பு பேசுகிற நாம வந்து இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். அண்ணா ஒரே ஒரு நிமிஷத்தோட முடிச்சிடறேன். அரசியல் கட்சிகளை கூட, ஜாதி ஒழிப்பு பேசுகிற அரசியல் கட்சிகளை கூட இந்த தொகுதியில இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் சொல்லித்தான் சீட்டை கொடுக்காங்க. ஆமா ஆமா ராமா, அத நீங்க பாருங்க. அதனால வந்து இதுல இந்த ஒரு விஷயத்தால ஜாதியை வந்து ஒழிக்க முடியாதுன்றது உங்க கருத்து. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் நாளைக்கு போராட்டம்னு அறிவிச்சிருக்கீங்க. இப்போ நான் ஏற்கனவே முதல்ல கேட்ட மாதிரி தான் இந்த பிரச்சனையில் இப்போ சார் வந்து சொன்ன பள்ளி கல்வித்துறை வந்து நாங்கள் அதில் ஏற்றுக்கலான்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த இது கொண்டு வரதுனால அந்த கம்யூனிட்டிஸ்க்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் இதை கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இப்போது அரசாங்கம் கையில் எடுக்கிறதுனால அவங்களுக்கான சலுகைகள் எல்லாமே வந்து அப்படியே பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடும். இப்போ அதுதான், இப்போ அங்கே தங்கும் விடுதி இருக்குது, அந்த விடுதியில் அந்த பெயர் உள்ள விடுதிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் அதெல்லாமே அரசாங்கம் கையில் எடுத்து பண்ணணும்னு நினச்சா அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு இடம் இருக்காது. இது வந்து அவங்க எண்ணிக்கையில் ஆங்கிலேயர் காலத்துலேருந்து அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகம் அது. ஓகே, தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க இப்ப வந்து அரசியல் தான் அதிமுக பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அவரு அந்த சமூகத்தினருடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த போராட்டம் கிடையாதுங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் கிடையாதுங்க, அனைவரும் இருக்கிறாங்க. சரி, அப்படின்னா அப்போ நம்ம இவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இல்லை. இப்போ இதே வன்னியர்களுக்கு நாங்கள் 10.5% நாங்கள் கொடுத்தோம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருக்குது, அது வேற சர்ச்சை, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அதனால அனைத்து சமூகத்தை சார்ந்த இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அவசர கோலத்துல கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட கொடுத்தாங்க, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தாங்க கொடுத்தோம். அது கோர்ட்டில் மேல்முறையீடுக்கு போயிடுச்சு, அது புரியுதுங்களா? அதனால வந்து நீங்கள் அதை நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாது. சரி, அது நான் இப்போது அந்த சமூகம் மட்டும் சார்ந்து கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும். அஇஅதிமுகன்றது வந்து அனைத்து சமூகமும் அனைத்து மதங்களும் சார்ந்தவங்க உள்ளே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதாவது நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே அவங்கள இன்னும் அவங்களோட என்ன சொல்கிறது ஒரு படி உயர்வுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். அதுதான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் நாளைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. அதனால் வந்து இதை நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது வந்து சரி, நாங்கள் அதை வரவேற்கிறோம், நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் இதை வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இதுலேயும் உங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது? திமுகவின் அரசியல் வந்து அரசியலை தான் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம், இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸோ அதனால் வந்து அந்த சமூகம் பாதிக்கப்படுவாங்கன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சரி சார், தொடர்ந்து பேச தான் நாங்கள் வலியுறுத்துறோம். சார், திரு முருகன் சார், அதாவது விடுதிகளை பராமரிக்க முடியவில்லை என்ற காரணத்துக்காக இதை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கணும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணது அப்படின்னு சொல்லி தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இதை வந்து போராட்டத்தை அறிவிக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கா, விடுதிகளை பராமரிக்க முடியாது? நான் முன்னாடி ஒரு வரையறுத்துறேன் சார். ம் ம் இப்போ நம்ம பேசுகிற பொருள் சப்ஜெக்ட் பொருண்மை கொஞ்சம் பியாண்ட் த லிமிட் போகுது. நான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்துடுறேன், பள்ளிக்கூட அளவில் வந்துடுறேன் தமிழ்நாட்டில். ஓகே ஓகே. இப்போது பதிப்பகச்செம்மல் கணபதி மேல்நிலைப்பள்ளி கோடம்பாக்கம், ஆமாம், ஜெயகோபால் கரோடியா மேல்நிலைப்பள்ளின்னு சென்னையில் சோழமேடு விருகம்பாக்கம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அறுமுக நாடார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சங்கரலிங்க நாடார் மேல்நிலைப்பள்ளி, எல்லாத்துலையும் நாடார் இருக்குது. இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு முன்னால் கலைஞர் காலத்தில் யார் ஒருத்தர் 50,000 இல்லை 1,00,000 நினைக்கிறேன், அப்போ எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ரூபாயை கொடுத்தா அரசு பள்ளிக்கு முன்னால், இப்போ நான் முருகையன் 1,00,000 கொடுத்தேன்னா முருகையன் அரசு மேல்நிலைப்பள்ளின்னு பேர் வச்சுக்கலாம்னு ஒரு அரசாணை இன்றைக்கும் இருக்கிறது. அது வேற. ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, இது வஉசி ஆரம்பித்தார், இல்லை பெரிய ஒருத்தர் பணக்காரர் செல்வந்தர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன முடிச்சிடுறேன் ஆரம்பித்தா அவருடைய பேரை வைக்கிற போது ஜாதி பெயர் வைக்காதீங்க, உங்களுடைய பேரை வச்சுங்க, ஆனால் ஜாதி பெயரை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் வைக்காதீங்க. நான் வந்து வெளியில் பற்றி பேசலை, பள்ளிக்கூடம்னு உள்ளே வந்த பிறப்பு நீங்கள் இடஒதுக்கீடுக்கு ஜாதி கேட்குறீங்களா, அதோடு நிறுத்திங்க. அதுக்கு மேலே போயிட்டு நீங்கள் ஜாதியை கொண்டு வராதீங்கிறது தான் நம்முடைய சந்துரு நீதிபதியினுடைய அறிக்கை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் அரசாங்குடைய நோக்கம். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, விடுதிகள்லாம் என்ன ஆகும்? இன்னைக்கும் சொல்கிறேன், 26,376 மாணவர்கள் கள்ளர் சீர்மரபினர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1274 ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 26,376 பேரும் கள்ளர் மரபினர் அல்ல. பள்ளிக்கூடம் கள்ளர் மரபினர் பள்ளி, பள்ளிக்கூடம் ஆதி திராவிட நலத்துறை பள்ளி, பள்ளிக்கூடம் தாழ்த்தப்பட்டோர் பள்ளிக்கூடம் பள்ளி. ஆனால் அதை படிக்கிற 80 விழுக்காடு மாணவர்கள் யாரு? வேற மாணவர்கள் அங்க போய் படிக்கிறாங்க. அதனால இந்த கள்ளர் சீர்மரபு கள்ளர் பிள்ளைங்க மட்டும் சேர்க்கணும்னு சொல்லல, எஸ்சி பிள்ளைங்க மட்டும் சேர்க்கணும்னு சொல்லல, எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இந்த விடுதியும் அப்படித்தான். இதற்கு யார் ஸ்டைஃபன் எய்டு கொடுக்கிறது, உதவி கொடுக்கிறது? சமூக நலத்துறை கொடுக்குது. துறை தான் மாறும், சமூக நலத்துறை கொடுக்கக்கூடிய உதவியை கல்வித்துறை கொடுக்குமே தவிர எந்த வகையிலும் பாதிக்காது. சரி, வேண்டாம், இப்படியே விட்டுலாம். இன்னொரு கேள்வி அவர் கேட்கிறாரு, கேளுங்க. வந்து இது பல மரபுகள் வந்து தொண்டு தொட்டு நமக்கு வந்து பின்பற்றிட்டு வரோம். இதை மாத்திட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? சொன்னீங்க 1920 இன்னைக்கு கிட்டத்தட்ட 80, 90, 104 வருடங்களுக்கு முன்னால 1920 பெருங்காம நல்லூர்ல ஒரு பெரிய கலவரம் நடக்குது. இந்த குற்ற பின்னணியில் என்ன சொன்னீங்க, 100 குழுக்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு, கொலை வெறி தாக்குதல் நடக்குது. அப்ப இந்த செயின்ட் ஜோசப் என்கிற ஒரு கிறித்தவர் தான் லண்டன் வரைக்கும் கொண்டு சென்று இவர்களுக்கென்று ஒரு தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும் என்று கள்ளர் சீர்மரபு துறைன்னு ஏற்படுத்தி பள்ளியை உண்டாக்குனாரு. நான் என்ன சொல்றேன், 104 வருஷங்கள் கடந்த பிறகும் அன்னைக்கு குற்றம் செஞ்சாங்கங்க, இன்னைக்குமா குற்றம் செய்கிறார்கள்? அன்றைக்கு அவர்களுக்காக தனிக்குழு இருந்தது, இன்றைக்குமா இருக்கிறது? ஆகவே காலப்போக்கில் சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், மாற்றம் தவிர்க்க முடியாதது. ஜாதியை ஒழிக்க வேண்டும், அப்படியே வச்சுக்கலாம், இப்படியே போகட்டும். பாரம்பரியம்னா என்றைக்கு ஜாதியையும் மதத்தை விட்டுருங்க. ஒன்று சொன்னாங்க, கிறிஸ்துவ கல்லூரி இருக்கு, ஐயா சொன்னாங்க இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. மதம், நாம் மதச்சார்பின்மையை பற்றி பேசுகிறோம். மதத்தின் சார்பாக நீங்கள் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் சொல்லலை. ஆனால் ஒரு ஜாதியின் பெயரில் அதை மாற்றி விடாதீர்கள். இன்னைக்கு கயிறு கட்டுறத சொன்னோம் இல்லையா, என்னங்க அரசாங்கம் இலவச சைக்கிள் கொடுக்குதுங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கர் இந்த ஜாதியை சேர்ந்த ஸ்டிக்கர்னு. அந்த பள்ளிக்கூடத்தை வகுப்பறைக்கு போன உடனேயே ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள் சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவர்களை ஒதுக்கி பின்னாடி உட்கார வச்சிடறாங்க. ஆசிரியர்கள் கூட அதற்கு சப்போர்ட் பண்றாங்க. அதன் காரணமாக அதனால்தானே நாங்குநேரில் சின்னத்துறைக்கு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது சின்னத்துறைக்கு நடந்தது, சின்னத்துறை தங்கைக்கு நடந்ததுன்னு சொன்னா அது ஏன் குடும்பத்தில் நடந்தது நினைத்து பார்த்து பேசுகிற போது இந்த ஜாதி வெறியை, ஜாதி வன்மத்தை இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கு என்னை போன்ற கல்வியாளர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம்
வெள்ளைக்காரங்க காலத்துல இருந்து இருந்த விஷயத்தை இப்போ வந்து நமக்கு மாத்தணும், அது அந்த நிச்சயமாக. அவசியம் இல்லைன்றாங்க. ஏங்க எல்லாமே இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக சார்பாகவும் சரி இல்லை பிற எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ பிஜேபி வந்து 3 சட்டங்கள் கொண்டு வராங்க. அது வந்து இப்போ அது பல குற்றவியல் சட்டங்களை வந்து மாற்றும் போது ஆனால் எதிர்க்கிறாங்க இல்லையா? அப்போ அதுவும் வெள்ளைக்காரங்க காலத்துல இருந்தது இப்போ வந்து புதுசா மாற்றணும் நான் ஒட்டுமொத்தமாக சம்பந்தம் இல்லைன்னா ஒரு ரெலவெண்டா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற ஜெனூனிட்டியை வச்சு எதுக்காம இருங்க, அது வேற விஷயம். நீங்க இதை எதுக்க மாட்டேன்னா அப்ப அதையும் எதுக்க கூடாது, இல்லை நீங்க எதுக்குறீங்கன்னு கேட்க கூடாது. அது குடியுரிமை சட்டத்துல பல்வேறு அம்சங்களை எதிர்க்கிறோம். குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டத்திலையும் பல்வேறு எதிர்க்கிறோம், சில விஷயங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்க அழகா சொன்னார் பல்கிவாலா, வெரி 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 பெஸ்ட் எக்கனாமிக் இது உள்ளவர். பல்கிவாலா பேசுறாருன்னா லட்சக்கணக்கில் பேர் உட்கார்ந்து கல்கட்டாவில் கேட்ட நேரம் ரொம்ப அழகா சொன்னாங்க பல்கிவாலா. we have the first class constitution but third class leadership. கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாங்க இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற பாருங்க. ப்ரிஃபேஸ் அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரையை பள்ளி புத்தகத்திலிருந்து எடுக்கிறோம் சொன்னா அப்ப நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? அப்ப அது எதிர்த்து தானே ஆகணும். எதிர்க்க வேண்டியது எதுக்கணும், வரவேற்கத்தக்க வேண்டியதை வரவேற்கணும். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார். தூத்துக்குடி செல்வம் சார். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க தொன்று பல விஷயங்கள் நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம், அதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்றீங்க. ஸோ எப்படி அதை நான் ஒழிக்கிறதுக்கான என்ன நடைமுறையை கொண்டு வரலாம்னு கேட்டால் அதற்கான பதிலும் சரியான முறையில் இல்லை. நீங்க அதான் சொன்னோமே, நாம காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபடுங்கன்னு சொல்லித்தான் நாம குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், விசாரணை முறை சட்டத்துல நம்ம மாத்திருக்கோம். அதுக்கு கடந்து சமூக ஆர்வலர்கள்ங்கிறவங்க எல்லாம் உடனே கொதிச்சு எழுதுறாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஐயா வந்து கல்வியாளர் ஐயா முருகையன் அவர்கள், முருகையன் பக்கிரிசாமி அவர்கள் சொன்னாங்க, மதத்தின் பெயரால கல்வி நிறுவனங்கள் இருக்கட்டும், அதை மாத்த வேண்டாம். நாங்க மதமும் ஜாதியும் ரெண்டுமே வெறி பிடிச்சது தானே சார். நீங்க ஒண்ணு மதம் இருக்கலாம்னு சொன்னா ஒரு தீமை என்பது எல்லா தீமைகளும் ஒழிக்கப்படணுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு தீமை இருக்கலாம் இன்னொரு தீமையை ஒழிக்கணும்னு சொல்றதுல நியாயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, காலங்கள் பேசும்பொழுது நான் குறுக்கிடுறேன்னு தவிர நினைக்க வேண்டாம். கயிறு கட்டுறதை பத்தி பேசும்பொழுது அவர் ஐயா என்ன பதிவு பண்ணாரு, பர்தா என்ன சொல்றது, சிறுபான்மையினர் வந்து சகோதரிகள் எல்லாம் பர்தா அணிஞ்சிட்டு தான் போறாங்க, அப்ப அதை பண்றாங்களே, இதை ஏன் எடுக்கணும்ன்ற மாதிரி அவர் வந்து அண்ணன் வந்து பதிவு பண்ணாரு. இல்ல அதை எடுக்க வேணும்னு சொல்லல, அதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க, அதை நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கயிறியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி தான் வாதிட்டீங்க. இதுக்கும் நாம வந்து முடிச்சு போட்டு பேச முடியாது, புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் அதாவது ஒண்ணு சர்ச்சைகளை வளர்க்க வேண்டாம். ஏன்னா நாடு அமைதியா போகணும்னு சொன்னா ஏற்கனவே கடைபிடிக்கிற மரபுகள்ல ஒரு சிதைவை உண்டு பண்ணி அதன் மூலமாக இப்போ எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் மரியாதைக்குரிய அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கழக பொதுச் செயலாளர் கோர்ட் நீதிமன்றத்துல கூட சட்டமும் தலைமை கழகமும் நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க அது கூட பேசுங்க. அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் வச்சுக்கிடுங்களேன், நமக்கு என்ன இருக்கு அதுல. பொதுச் செயலாளர், இன்றைய பொதுச் செயலாளர், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் தம்பி சாரதி. இப்போ நிரந்தரம் சொன்ன நிறைய எல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லைங்க. அதிமுகவின் வலுவான தூண் அண்ணன் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர். 2 கோடி மக்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு கழக பொதுச் செயலாளர். 1.5 கோடி 2 கோடி நீங்க ஒரு தெருக்கோடி உங்களுக்கு தலைமை அடுத்த நிமிஷம் மாத்திர போறீங்க. டெல்லியில இருந்து அழைப்பு வந்தா நீங்க உங்க தலைவரை மாத்தி போறாங்க. சார் ஒரு நிமிஷம். விவாத நேரம், மக்கள் குரல். அதுக்குள்ள வந்துருச்சா? விவாத நேரம், மக்கள் குரல். திரு ரவிசங்கர் சார், உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார்.
நான் ரவிசங்கர் from சேலம். எஸ் சார். இப்ப எந்த பிறப்பால வந்து ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்களும் அத்தனை பேருமே அப்படி வந்திருக்கும் போது அதுக்கு கூட சேர்ந்து அவங்க சமுதாயம் எல்லாமே வந்திருக்கு. சரி. அதுல இடையில நம்மளே மாத்திக்கிறதுனால நமக்கு என்ன அரசாங்கத்திலேருந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்க போகுது, சமூகத்தில் நம்மளுக்கு என்ன ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, அது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நம்பர் 1. 2வது, இன்னைக்கு சாதாரண சர்ச்சஸ்ல போய் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டினாமா இருக்காங்க. அந்த போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்டினா மாறிஇருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறாங்க. அது பொதுவான ஒரு இடம். அந்த இடத்துல இவங்களை ஏன் இங்க ஒதுக்கி வைக்கிறாங்க என்னன்னு தெரியல. காமனா சொல்லும்போது கிறிஸ்டியன், இப்ப நாங்க இந்து, நாங்க இவங்க இந்த கிறிஸ்டியன் நினைக்கிறோம். பெரிய வேற சமுதாயத்துல வந்தவங்க கிறிஸ்டியன் நினைக்கிறோம், பரம்பரையா கிறிஸ்டியன் நினைக்கிறோம். அங்க இந்த வித்தியாசம். 3வது ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான ஒரு விஷயம். நான் தஞ்சாவூர்ல வேலை பார்த்தேன். அங்க கோமதி ஸ்ரீனிவாசன் ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்களோட புருஷன் ஸ்ரீனிவாசன் அவரு ஏற்ற டைரக்டா சொன்னாரு, சார் சமுதாயத்துல அவன் ஜாதி பேர் போட்டாலும் சார் அரசாங்கத்திலே கிடைக்கக்கூடிய லாபங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு அரசாங்கத்திலேயே எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது, அது அரசாங்கத்திலயும் கிடைக்கிற விவசாய சம்பந்தப்பட்டமா லாபம் வரக்கூடிய விஷயம். அது அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, சீனிவாசன் சொன்ன உடனே நேரா கொண்டு போய் ஒரு ஐயர் சீனிவாசன் கொடுத்துட்டாங்க. இது எனக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை அவரு அனுபவிச்சாரு. அவர் சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். மல்லப்பைய சீனிவாசன் சொல்லிதான் எனக்குன்னா அது கௌரவமா போது லாபம் கிடைச்சிருக்கும். அது மாதிரி நம்ம இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே சார், நன்றி. இல்லை, அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் என்னென்னா, அந்த பேர் மூலமாக தான் கவர்மெண்ட்லேயே பேரை வச்சே அந்த வேலைகள்லாம் நடைபெறுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அதாவது பின்னணியில் நம்முடைய சகோதரர் சொன்னது மாதிரி எந்த ஜாதிக்காரன் எங்கே நிறையா இருக்கானோ அந்த ஜாதிக்காரனை வேட்பாளர் நான் நிறுத்துறதுங்கிறது அரசியல். நான் அரசியலுக்குள்ளே போகலை. நான் ஒரு கல்வியாளன் என்கிற அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறேன். இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள மட்டும்தான் இந்த சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். பலதரப்பட்ட சாதிகளை சேர்ந்தவன் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு ஒன்றா உட்கார்ந்து படித்து ஒன்றா நண்பர்கள் ஆகிறாங்க. மகாத்மா காந்தி கூட தன்னுடைய வரலாற்றில் சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு, நான் படிக்கிறப்போ என்னுடைய தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட தலித் நண்பனுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் என்னை துணியெல்லாம் துணிச்சு தண்ணியில் நனைச்சிட்டு போட்டு உள்ளே வர சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொள்ள முடியும் சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். ஆகவே பாரம்பரியமாக பள்ளிக்கூடத்துக்குள் போகும்போது தான் இந்த சாதி மத பேதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அங்கே போய் கயிறை கட்டிக்கிட்டு அந்த அதிக ஜாதிக்காரங்க குறைஞ்ச ஜாதிக்காரங்களை ஒரு தாக்குவதும் இன்னைக்கு அதோட மட்டும் இல்லைங்க. எமெல்லாம் சமூக விரோதியோ, நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, எமெல்லாம் சமூக விரோதியோ, யாரெல்லாம் மணல் கொள்ளை பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் போதைப்பொருள் வைக்கிறாங்களோ, இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கவசமாக இதை பயன்படுத்த ஒரு தனக்கு கீழே மாணவர்களே நீங்களெல்லாம் இந்த ஜாதிப்படையை சேர்ந்தவர்கள், இளைஞர்களே நீங்களெல்லாம் இந்த ஜாதிப்படை, நாமெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வலிமையை தேடிக்கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதியை ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதி அவங்க சொன்னாங்க அப்படின்னா மதம் ஊட்டம் இல்லாமல் மதம் என்பது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை, தமிழ்நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சிறுபான்மை சட்டம்னு ஒன்று இருக்குது, மைனாரிட்டி ஆக்ட். அதாவது சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக இப்போ 100 பேர் இருக்கோம், ஒரு 10 பேர் இருக்காங்க, பயந்து வாழ்வான். அந்த 10 பேர் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ சிறுபான்மை மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மைனாரிட்டி ஆக்டில் அந்த சலுகைகள் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறனுடைய அடிப்படையில் அவர்கள் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தினார்கள். அங்கே ஜாதியை கொண்டு வரல, இருக்கு மதச்சார்பற்ற நாடு தான். ஆனால் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் இந்த ஜாதிகள் என்பது எங்கள் அமெரிக்கா போகிறோம், கிறிஸ்டியன் நாடு. நம்முடைய ஆங்கிலேயர்கள் ஆட்சி கொடுக்கும்போது நம்மளை பிரித்து பாகிஸ்தானில் கொண்டு போய் முஸ்லீம் நாடுன்னு கொடுத்தாங்க. முகமது அலி ஜின்னாட்ட முகமது அலி என்ன சொன்னார், இந்த நாடு மதச்சார்பில்லாத நாடாக இருக்கும்னு பாகிஸ்தானில் சொன்னார். ஆனால் அப்படி இல்லை. 5 வருஷத்தில் அந்த பிரதமர் லியாக்கத் அலி கான் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு பாகிஸ்தானில் என்னாச்சு, போச்சு, மதச்சார்பின்மையே போச்சு. அன்னைக்கு பாகிஸ்தானே 2ஆ போச்சு. ஆகவே இந்த மதச்சார்பின்மை என்பது இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே இந்தியாவில் நம்முடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான்
18வது நாடாளுமன்றத்தை நம்ம சந்திச்சு இன்னைக்கும் ஜனநாயக குடியரசு நாடாக இருக்கிறதுல எனக்கு பெருமை இருக்கிறது. ஆனால் அந்த பெருமையோடு இந்த ஜாதி மத இந்த பாலியல் வன்மம், ஜாதிய வன்மம் அதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு அடித்தளமாக அமைவது பள்ளிக்கூடம் தான் என்பதனாலே நான் 36 வருஷம் பள்ளிக்கூடத்தில் இருந்ததுனால இந்த கயிறு கட்டும் கலாச்சாரத்தை, இந்த பொட்டு வச்சு அடையாளப்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்து விட்டு அவர்களுடைய ஒரு சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை, சாதி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதின்னு சொல்லிக் கொள்ளப்படா அங்கே ஒழிச்சாதான் சமுதாயத்தில் எங்கே உழைத்தாதான் பின்னாடி விளையும். ஆகவே தான் நான் பள்ளிக்கூடத்தில் பண்ணணும் போது அப்போ சந்திர சொல்கிறான், நான் அந்த சாதி பெயர்லாம் எடுத்துருங்க, நன்கொடை கொடுத்தா கூட ஜெயகோபால் கரோடியான்னு வைங்க, ஜாதி வைக்காதீங்க, ஆறுமுக நாடார் எடுத்துருங்க, ஆறுமுகம்னு வைங்க. இப்போ பெயர் பலகைகள் எடுக்கும்போது இப்படி தானே எதிர்ப்பு வந்தது, இப்போ சரியா இல்லையா? இப்படித்தான் மெல்ல மெல்ல களையெடுத்து இந்த சமுதாயத்தில் சாதி அந்த வெறியை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த ஆர்குமெண்ட், இந்த விவாதத்தை இங்கே வைக்கிறேன். சரி, ஓகே சார். திரு செல்வம் சார், இப்போது எந்த ஒரு இனிஷியேஷன்ஸும் இல்லாமல் எப்படி இதை வந்து எராடிகேட் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை வந்து தொடர்ந்துட்டே வரும்போது இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் இதை மறக்கவே மாட்டாங்க அப்படின்ற நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்க முடியுது. வாக்குச்சீட்டு அரசியலை நம்பி இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து இதுல வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம எதை எடுத்தாலுமே அதுக்கு வந்து ஒரு சமூக ஆர்வலர்ங்கிற பெயர்லயும் இல்ல, குறைந்தபட்ச மாணவர்கள் மத்தியில கொண்டு வரும்போது இந்த தலைமுறை இல்லாட்டாலும் ஒரு 2 தலைமுறை கழிச்சாவது அது மாறதுக்கான சாத்தியக்கூறுகள். நான் ஒன்னே ஒண்ணு கேளுங்களேன், நான் வந்து ஜாதிக்கு ஆதரவானவன் கிடையாது, மதத்துக்கு ஆதரவானவன் கிடையாது. ஐயா முருகையன் அவர்கள் கூட சொன்ன போது கூட சொன்னாங்க, மதத்தின் பேரால பள்ளிக்கூடம் இருக்கலாம், ஜாதியின் பேரால ரெண்டையும் ஒழிங்க சார். மதமும் வேண்டாம், ஜாதியும் வேண்டாம், நீங்க கல்வியாவது பொதுமைப்படுத்துங்க, அதுல மாறுபட்ட கருத்து. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, மைனாரிட்டிக்கு வந்து அவங்க கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு. அதைத்தான் அருமையா ஒரு கருத்து. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற பொழுது ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு இடஒதுக்கீடு சலுகை, சிறுபான்மையினருக்கு சலுகைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சுதந்திரம் பெற்று நாம 77 வருஷம் ஆச்சு. சரி, அதனால ஓகே, புரியுது. இடஒதுக்கீடு பேசுறோம். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நேயர் பேசுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வரேன். வணக்கம், மக்கள் குரல். வணக்கம் சார். சொல்லுங்க உங்க கருத்து. வணக்கம் சார். உங்களுக்கு சார், இப்ப இந்த ஜாதி பெயர் பள்ளிக்கூடத்துல இருக்க கூடாது, அதான் உங்க கருத்து சார்? இல்ல சார், அதை சொல்ல வரேன். அது அரசியல் கட்சிகள் வந்து வேட்பாளரை போடும்போது வந்து இந்த ஜாதிகார எந்த சமுதாயம் அதிகமா இருக்கோ அவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அங்க போடுறாங்க. சரி, இந்த சட்டம் கொண்டு வர்றதே ஒரு அரசியல் கட்சி தான். அரசியல் கட்சி இல்லாம யாரோ ஒரு வேற ஆள் கொண்டு வர்றது கிடையாது, ஒரு அரசியல் கட்சி தான் இந்த இந்த சட்டத்தையே கொண்டு வர்றாங்க. அப்படி உள்ள அவங்களுக்கு இருக்கும்ல சார். இப்ப வந்து ஒரு பள்ளிக்கூடம் போது ஹிஜாப் அணியக்கூடாது, குள்ள அணியக்கூடாது, பொட்டு வைக்க கூடாது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சர்ச்சை சார். இதெல்லாம் அரசாங்கம் வந்து போதை மருந்து இப்ப கல்விடத்துல அவ்வளவு அக்கிரமா நடக்குது, போதை மருந்து, அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் சார். இதுல கவனம் செலுத்தணும், இதுல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, ரைட் சார். நன்றி சார். சரிங்க சார். அதான் சார், இதுல கூட 69% இடஒதுக்கீட்டை கூட முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் புரட்சி தலைவி அவர்கள் தான் வந்து அதை சட்டமாக்குறது மட்டும் இல்லாம அரசியல் சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில சேர்த்ததுனாலதான் இன்னைக்கு அதுக்கான பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க. பாதுகாப்பு நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க, நேரம் கம்மியா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். காலனி ஆதிக்க மனநிலையில இருந்து கால மாற்றத்திற்கு எல்லோரும் தயாராகணும். அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொன்னா எல்லோருக்கும் பொதுவான சட்டம் இருந்தா மட்டும்தானே நீங்க இதெல்லாம் சரியா வரும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வர்றதுனாலயே நீங்க உடனே இந்துங்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு தவிர இந்திய அரசு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, மாற்றத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், நாம எல்லாரும் அண்ணன் தம்பியா இருப்போம். இந்திய நாடு என்பது பாரத தேசம், பழம்பெரு தேசம், நீரதன் புதல்வர் என்று நாம நன்றி திரு உங்களுடைய நிறைவு கருத்து. நன்றி சார். அண்ணன் நிறைய பேசிட்டே இருந்தாரு. அதாவதுங்க, இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க அந்த சமூக கல்லர் சமூகத்தை சார்ந்தவங்களோட இடங்கள், அதான் தங்கும் விடுதி, இது எல்லாத்தையுமே நீங்கள் இதை பேரை எடுக்கிறன்ற பேரில் அவங்களோட உரிமைகளை நாம் பறிச்சிடக்கூடாது.
சரி. அரசாங்கம் அவங்க உரிமை காட்டல நாளைக்கு நீங்கள் நடத்தக்கூடிய அந்த அதான் போராட்டம். நான் முடிச்சிடறேன், சிறு 2 வாரத்தில் முடிச்சிடறேன். அதாவது அவங்களோட உரிமைகளை பறிச்சு கூடாது. சரி, பறிச்சுட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகள்லேருந்து கல்வி தகுதியிலேருந்து அவங்க இன்னும் பிற்பொறுத்த மாதிரி இன்னும் பின்னாடி நோக்கி போயிருவாங்க. அது அதனால தடுக்கிறதுக்கான நடவடிக்கை நீங்க அதை வந்து அரசாங்கம் வந்து சரி, இதை நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. கவனமாக கையாளணும். நாளைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இதை தான் நாங்கள் வந்து உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. அதனால் வந்து நாங்கள் இதை நீங்கள் இதை மட்டும் பண்ணிடாதீங்க, அனைவரும் சமம்ன்றது நன்றி, நன்றி, அதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். சரி. ஆனால் இதை மட்டும் பண்ணி அந்த சமூகத்தை நசிக்கிடாது. அதுக்காக அதுக்கு போராட்டம் நடத்துறீங்க. இதுதான் அதிமுக நன்றி. உங்களுடைய வேலை வாய்ப்பில் மிக பிற்படுத்தப்பட்ட இந்த ஜாதியினருக்கு எத்தனை இடஒதுக்கீடு உண்டு? 69 விழுக்காடு அரசு சாசனம் 9 சேர்த்தாச்சு. எந்த பாதிப்பு ஏற்படாது. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்னு கொண்டாந்துட்டோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு அதானி அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான், உங்களுக்கு எனக்கும் ஒரு வாக்கு தான். ஆனால் நம்ம அவரோட சமமாக முடியுமா? ஆக முடியாது. அந்த சமத்துவம் ஏற்படுகிற இடஒதுக்கீடு இருக்கும், ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற இணையம் வழியாக நம்முடன் இணைந்த பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் நன்றி. வணக்கம். அதிமுகவின் திரு பொதிகை சாரதி அவர்கள் நன்றி. நன்றிங்க. மூத்த கல்வியாளர் திரு முருகையன் பக்கிரிசாமி உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.